வேணா நடிச்சாம வந்து கேட்கட்டுமா? எதுவும் கேட்டுற கூடாது. ராஜு நீயாவது சொல்லுப்பா, வாழ்க்கையில என்ன இது என்ன செய்ய போற ஏது செய்ய போறன்றத இவரும் சொல்றதே கிடையாது. நம்மளா கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க ஒழுங்கு. ஏன்னா அவர் கேக்குறாருல, பதில் சொல்லுடா. என்கிட்ட நீயும் சொல்லல. அப்படி என்னடா ரகசியமா பிசினஸ் பண்ண போறீங்க? ரகசியம் எல்லாம் இவர் டிராவல்ஸ் தான் வச்சிருக்காங்க. எவன்கிட்ட வண்டி கேட்டாலும் 10 நிமிஷத்துல வண்டி அனுப்பிச்சு விட்டுறாங்களே. அம்முட்டு வண்டி கிடக்கு. கால் டிரைவரா தான் போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கும் அதை பத்தி தெரியும். வரைக்கும் எல்லாமே தெரியுமா? சரி விடு. பாத்து டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு காசு வேணும்னு கேட்டேன்டா. ஏண்டா ஒரு வேலை நீ வண்டி ஓட்டியே சம்பாதிச்சலாம் நினைச்சுக்கிறியா? கதர் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 4 அரியர் வச்சுக்கிட்டு வாடகை வேண்டி கொடுப்பாங்களா? நீ நினைக்கிற மாதிரி பிசினஸ் பண்றது ஒண்ணு அப்படி ஈஸி கிடையாதுப்பா. ஏப்பா இத்தனை வருஷம் மளிகை கடை வச்சு ஈஸியாவெல்லாம் வாழ்க்கையில முன்னேறலப்பா. கஷ்டப்பட்டு போராடிட்டு அந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். லோன் கொடுக்கறோம்னு சொன்னாங்களா இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? லோனுக்கு ஷூரிட்டி கேக்குறாங்க மாமா. அது மட்டும் கேட்கல மாமா, யாராவது கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. நீ பேசாம இருக்க. சும்மா இருடா. இவ பேசுறது இப்ப என்னடா நடக்குதுன்னு பெத்தவங்க நாங்க தெரிஞ்சுக்க கூடாதா? நாளைக்கு என் கூட உன பேங்க் வர சொல்லு. லோன் விஷயத்தை சும்மா நான் பாத்துக்கிறேன். கேடி ஓ மயன பெரிய இவனா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். யாரோட மூடிட்டு நாளைக்கு என் கூட பேங்க் வர சொல்லு. அப்பயாத்த இல்லாம முன்னேறி வராங்க ஆளப்பா.